ஏதென்ஸுங்கிற நகரம் எண்ணத்தில் கூட வராதப்போ காஷி இருந்துச்சு. ரோமுங்கிற நகரம் மனுஷங்க மனசில் கூட இல்லாதப்போவே காஷி இருந்துச்சு. ஈஜிப்டுன்னு ஒன்று இல்லவே இல்லாதப்போ காஷி இருந்துச்சு. ஜியோமெட்ரிக்கலாக ஒரு துல்லியமான வெளிப்பாடு. அப்படி ஒரு கருவியை தான் ஒரு நகரமாக உருவாக்குனாங்க. இந்த பிரபஞ்சமும் நம்ம தனி உயிரும் எப்படி சந்திக்க முடியுங்கிறதுக்கான வெளிப்பாடு. இந்த மாதிரி ஒரு நகரத்தை உருவாக்குறது பைத்தியக்காரத்தனமான லட்சியம்தான். அதையும் அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, காஷி பூமியில் இல்லை, அது அங்கே மேலே சிவனோட திரிசூலத்தில் இருக்குன்னு. ஏன்னா அவங்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை உருவாக்குனாங்க. அது மூலமாக எனர்ஜி ஸ்ட்ரக்சர் உருவாச்சு. அந்த எனர்ஜி ஸ்ட்ரக்சர் நிலத்தில் இல்லை, மேலே இருக்குது. இதனால தான் சொன்னாங்க காஷி பூமியில் இல்லை, பூமிக்கு மேலே இருக்குன்னு. ஸோ இது எப்படி சொல்கிறதுனா, இந்த மொத்த செயலுமே ஒரு பிரம்மாண்டமான மனித உடல், அதை விட பெரிய பிரபஞ்சத்து உடல் கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிறதோட வெளிப்பாடு தான். இதனால தான் இந்த மொத்த பாரம்பரியமே உருவாச்சு. நீங்கள் காஷிக்கு போயிட்டா போதும், அவ்வளோதான்.